Hi friends, welcome to Kovai Smart Kitchen. Friends, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம ஊர் ஸ்டைல்ல ஒரு வெஜ் மசாலா சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்றலாம். இது லைட்டா வதங்கட்டும். ஒரு 7 ல இருந்து 8 பீன்ஸ் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்றலாம். 2 கேரட் பொடியா கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்றலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. காய் வேகறதுக்காக நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்துறேங்க. பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டு வெந்து வரக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோலை எடுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாவோட கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். அதே ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாங்க. தோசைக்கல் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டுக்கெல்லாம் பட்டர் தடவிக்கலாம். இந்த சாண்ட்விச் பார்த்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். ஈவினிங் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ப்ரெட்டில் மசாலா போட்டுடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டில் கொஞ்சமாக எடுத்து மசாலா எடுத்து நான் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் சீஸ் ரெடிமேடாக கிடைக்கிதுங்க. சீஸ் வாங்கி இந்த மாதிரி மேலே வச்சிடலாம். இதுக்கு மேலே இன்னொரு பிரெட் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பிரெட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் சீஸ் துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ரெடி பண்ணிடுறேன். துருவின சீஸ் போடுறேங்க. நம்ம பண்ணி வச்சுருக்க மசாலா ஒரு 8 சாண்ட்விச்சுக்கு வருங்க. அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். கல் சூடாக இருக்குது. கல்லில் லைட்டாக பட்டர் தடவி விட்டுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச் எடுத்து ஒன்று ஒன்றா வச்சிடலாம். இது நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க சீஸ் நல்லா மெல்ட் ஆகி மசாலாவோட கலந்து வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. கோவை ஸ்மார்ட் கிச்சனை நானும். நன்றி, வணக்கம்.